பிக் பாஸ் 6ல அதிகமான போட்டியாளர்கள் எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு மொத்தமா 20 போட்டியாளர்கள் வந்து இருக்காங்க. நேத்து கோலாகலமான கிராண்ட் லான்ச் வந்து நடைபெற்றது. எல்லா போட்டியாளர்களுமே இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள போயாச்சு. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லைஃப் ஸ்டோரி வந்து இருந்துச்சு. எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுடைய முதல் வாரம் அப்படின்னாலே நல்லா ஜாலியா போகும். உள்ள போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டியாளர்கள் வந்து உள்ள போயிருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல வந்து டாஸ்க்குக்கு வந்து அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால ஆரம்பிச்ச முதல் நாளே ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து யாரும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணல, யார் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க, யார் வந்து ஒரு அட்ராக்டிவே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை காரணத்தோட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. இதுல வந்து நிறைய பேர் வந்து ஜனனி, விக்ரமன் இந்த மாதிரி பேர் தான் சொல்றாங்க. கடைசியா இதுல யாரு 4 பேர் வந்து செலக்ட் ஆறாங்களோ அவங்க வந்து நேரடியா அடுத்த வாரத்துக்கு நாமினேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விதியும் போடப்படுது. இதுல விக்ரமன், ஜனனி, குயின்சி, நிவாஷினி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க 4 பேருக்கும் இப்போதைக்கு இந்த வாரத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த கார்டன் ஏரியாவில் ஒரு வாழைப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெட்டு, அந்த பெட்டில் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் வந்து எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கார்டன் ஏரியாவில் போய் போட்டியாளர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அதில் வந்து 3 பெட்டு தான் இருக்குது. செலக்ட் ஆனது 4 பேர். ஸோ 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பெட்டு தான் இருக்குது. எப்படி அதில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிக் பாஸ் கிட்டையும் இதை வந்து முறையிடுறாங்க. இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்ததே நாள்ல இருந்து சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போட்ட பிளான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்புறம் தான் போட்டியாளர்களுக்கு வந்து தெரிய வருது. இருந்தாலும் போட்டியாளர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்திருக்கோம், ஒருத்தரை பகைச்சிக்க கூடாது, ஒரு நட்பு ரீதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட விஷயத்தில் வந்து கரெக்டாக தான் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, சண்டை எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.